ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். மேலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். ஒண்ணு சொல்லுவாங்க, அகத்தியர் சொல்லுவாரு அந்த பாடல்ல, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எப்படி ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்றாங்களோ, அதை விட நம்ம கிட்ட கல்வி படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வகுப்பெடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது நான் ரியலா உணர்ந்திருக்கேன். அந்த இடத்துல இந்த சான்றோர்கள் நிறைந்த அறிவார்ந்த பெரியோர்கள் நிறைந்த இந்த சபையில் அடியன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது 4 பேர் கொடுக்கணுன்ற இடத்துல மட்டும்தான் இருக்கிறேன்னு தவிர, நான் அதுக்கு மேல என்னுடைய தரம் அப்படின்றது உங்களுடைய கண்ணெதிர தான் இருக்கு. அதை நீங்க தான் சொல்லணும். இங்க நிறைய ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் இருக்கலாம். நீங்களுமே உங்களுடைய மகனுக்கு ஒரு ஆசிரியரா இருக்கலாம், அல்லது யாருக்கான ஒருத்தருக்கு வழிகாட்டியா இருக்கலாம். ஜோதிடம் என்பதே வழிகாட்டுதல் அப்படின்றதனுடைய அடிப்படை. சோ அடிக்கடி சொல்லுவேன், இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன்பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன்வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன் அப்படின்னு. கணபதின்றது முதல் பொருள் விநாயகர் பாதம் அப்படின்னா, அந்த விநாயகருடைய தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கூர்மையான பார்வையும் அகண்ட செவியும் நீளமான தும்பியும். இதனுடைய தத்துவமே என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் அந்த விநாயகரோடது. எதரா எடுத்து எழுதலாம்னு பார்த்தா எதுவும் கிடையாது, டக்குன்னு கொம்பு உடச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாராம் அவர். அதனாலதான் ஒரு பக்கம் கொம்பு கம்மியா இருக்கும். அப்ப ரொம்ப நீளமா சுவாசிக்கணும்ன்றான். அதனாலதான் தும்பி நீளமா இருக்கும். கூர்மையா பார்க்கணும். விநாயகரோட கண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். என்ன, செவிக்கு உணவு இல்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கும் எப்படின்னா அகண்ட காது, நல்லா கேளுன்றார். முதல்ல கேள், பேசாதன்றார். விநாயகருக்கு வாயே பார்க்க முடியாது. ஸோ விநாயகருடைய தத்துவம் அதுதான். ஸோ இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது விநாயகர் பெருமானோட. முருகர் பாதுகாப்பு. நம்ம கற்ற கல்வியை அந்த வேல் போல் செம்மையாக பாதுகாத்து கூர்மையான அறிவுடன் அகண்ட சிந்தனையுடன் நேர்பட வாழ வேண்டும் அப்படின்றதான் அந்த வேலினுடைய தத்துவம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். வெஞ்சமரில் அப்படின்னா போர்க்களம், அஞ்சேல் அஞ்சாத பயப்படாத வேல் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சிலே ஒருகால் நினைக்க இருகால் தோன்றும் முருகா என ஓதுவார் முன். பாதுகாப்பு. சோ விநாயகருடைய தத்துவம் என்னது? ஞானம். இங்க பாதுகாப்புனா செவ்வா. ஸோ நம்ம இந்த ஜோதிட கலையை கத்துக்கிறதுக்கு என்னன்னா, இந்த மாதிரியான தெய்வ அனுகிரகங்களும் குருவனுடைய ஆசியும் இருந்தால் செம்மற நம்ம அதை நம்ம அருமையா கத்துக்கிட்டு நம்ம பயணிக்கலாம் அப்படின்றது அடியனுடைய கருத்து. ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உங்களுடைய அனைவரின் ஆசியும் உங்களை அனைவருடைய அந்த அன்பும் எனக்கு என்னையும் இருக்கணும்னு நான் இந்த தருணத்துல இன்னைக்கு நான் கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. வகுப்புக்குள்ளார போவோம். இப்ப நம்ம ஜாமகோல் பிரசனத்துல ஏறக்குறைய 3 வகுப்பு பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கே ஜாமகோல் 3ன்னு போட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? 3 வகுப்பு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 4வது வகுப்பு. ஓகே, ஹலோ, இந்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அந்த அந்த டேபிள். ஹலோ, ஓகே சார். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில ஒரு 6 மணி 25 நிமிடம் இருக்கும், ஒரு ஃபோன் கால். அவங்களே பிரசன்னம் போட்டு அனுப்பிவிட்டாங்க. அந்த ஃபோன் எடுத்துட்டு போயிட்டாரு, அதை கொண்டு வரட்டும், பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னா, அவங்க ஒரு கேள்வி மனதுக்குள்ள வச்சுட்டு கேட்கறாங்க, ஏன்டா எதுவும் சொல்லலை என்ன. அதை எடுத்து பார்த்துட்டு நான் தான் அவங்களுக்கு பதில் சொன்னேன். அப்போ உதயம் ஆருடம் கவிப்பு எப்படி இருக்கு, ஜாம கிரகங்கள் அந்த நேரத்துக்கு எப்படி அமர்ந்திருந்தது அப்படின்றதுக்கான ஒரு ஆக சிறந்த பிரசமம் சார். ரொம்ப அற்புதமான பிரசமம். அதை நம்ம எப்படி கணக்கீடு பண்ணோம், அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண. இப்போ போர்டு கிளியரா இருக்கா சார்? முன்னாடி விட ஓரளவுக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க.
கிளியரா சரி இருக்குப்பா. ஓகே சார் நல்லா ஓகே கிளியரா சார் இருக்கு. நல்லா ஓகே. முன்னாடி கொஞ்சம் டல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? இப்போ ஓரளவுக்கு தெளிவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ வரும். சார் சவுண்ட் எதுவும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? சவுண்டா? மைக் சவுண்டா? பண்ணலாமே. இதுல டல்லா இருக்கா உங்களுக்கு? ஐயா வரேன் அவுட்புட். இப்போ எப்படி இருக்கு? இப்போ கரெக்டா இருக்கா? இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. இல்ல உங்க மைக் தான் எனக்கு 100% இருக்கு. இல்ல ஓகே சார் அப்போ உங்க மைக்க சரி பண்ணுங்க. உங்க மைக்ல நல்லா இருக்குப்பா. சவுண்ட் நல்லா கேக்குது. ஓகே. இப்போ நான் அந்த பிரசன்னத்தை எடுத்து கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் நான் டிஸ்பிளேயும் பண்றேன். இந்த ஒரே நிமிஷம். சாரி சார், இவங்க போட்டிருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா வெடிகாலம் 1:50 போட்டிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம டிஸ்பிளே கேக்குது இல்லையா? இருங்க வரேன். மைக் இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா இருக்கா தினேஷ்? கிளியரா இருக்கு. அதாவது வெடிகாலம் 1:50. சரிங்களா? நான் டைம் சேர்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. வெடிகாலம் 1:50. ஸ்பாட்லைட் போட்டுக்கிறேன் என்னோடது மட்டும். சார் பிளேஸ் சார் பிளேஸ் சென்னைன்னு போடுங்க சார். சார் இப்ப இந்த சார்ட் வந்து இப்ப நான் எழுதுறேன் பாருங்க. இதுதான் சார்ட்.
சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு சின்ன ஒர்க்கு, அப்படியே லைன்ல இரு, ஒரு 5 நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் மேடம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மேடம். வணக்கம் வணக்கம். நன்றி சார், நன்றி. சரி மன்னிக்கணும், இடையூறுகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. சரி, இப்போ வந்து நம்ம சார் விடிகாலம் 1:50 சென்னைன்னு போட்டுக்கோங்க சார். இப்போ அந்த நேரத்துக்கு இந்த உதயத்தை நான் கால்குலேட் பண்றேன். நம்ம டைரக்டா இந்த கேள்வியை நாம எப்படி எடுத்தோம் அப்படின்றத தான் நம்ம இங்க தொடர்பு படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் வந்து உதயம். வேற சரிங்களா, உதயம். அடுத்தது வந்து ஆருடம். ஆருடம் சரியா. ஆனா அந்த டிவி டேபிள்ல ஒரு 3 பின் இருக்கும். அடுத்தது கவிப்பு. சார் இந்த கவிப்புல உங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் சரியா. அது ஓரளவுக்கு உங்களுக்கு இப்ப தெளிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம கடைசியில கூட அந்த டவுட் நான் திருப்பி கிளியர் பண்றேன் ஒரு டைம். சரிங்களா, இருக்கு, எடுத்துட்டு வந்துட்டீங்களா பின்ன. ஓகே, உதயம் ஆருடம் கவிப்பு இப்படி இருக்கு சரியா. அடுத்தது உதயாதிபதி யாரு சார்? யாராவது ஒருத்தர் மைக்கை ஓபன் பண்ணீங்க, பரவாயில்ல. செவ்வாய். செவ்வாய் சார்.
செவ்வாய். செவ்வாய். சரிங்களா? உள்வட்டத்திலே போடுறேன், வெளிவட்டத்துல போடல. செவ்வாய். சேய். சேய். செவ்வாய் வந்து 169 டிகிரி. சார் போர்டு கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குப்பா. ஓகே. உதயாதிபதி செவ்வாய். உதயத்துக்கு 6ல். சரியா? 6ஆம் இடம். அடுத்தது உதயம் 6டம் 1-11 இருக்கு. உதயத்துக்கு லாபஸ்தானத்துல இருக்கு இல்லையா? ஆமா ஆமாப்பா. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கவிப்பு அதிபதி யார் சார்? கவிப்பு அதிபதி புதன். புதன் புதன். ஓகே. புதன் கவிப்பிலே நிக்கிறார். என்ன? மால். தப்ஜீஜ். சரிங்களா? ஹலோ. சரி. இப்போ வந்து அடுத்தது ஆறுட அதிபதி யார் சார்? சனி. 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 மந்தன். ஓகேவா? ஓகேவா? அடுத்தது மதி, பாம்பு, கதிர் கதிர் கதிர். கதிர். கதிர் சே எழுதிட்டோம் இல்லையா? பொன். ஏன்னா அது ஸ்திர ராசி. சரியா? அதான் மால் எழுதிட்டோம். இப்ப உதயம், ஆருடம், கவிப்பு 3 வந்துட்டுது. கதிர், சேய், பொன், மால், மந்தன், மதி, பாம்பு எல்லா கிரகமும் சுக்கிரன். சுக்கிரன் எழுதணும். புகர். சரி. இருக்கிறது.
சார் இது யூடியூப்ல போட முடியாது. நான் இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு குரூப்லயே போட்டுறேன். ஏன்னா வேலை வந்துகிட்டே இருக்கு. ஃபோன் பாருங்க, எதுவுமே அவாய்ட் பண்ண முடியல. இருங்க இருங்க. சார் டெலிகிராம்ல ஒரு குரூப் ஓபன் பண்ணி அதுல கொடுத்துருங்க சார். ஓகே சார், இப்போ கிளியரா இருக்குல்ல? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கேள்வி நம்ம எடுக்கணும். இவங்க எதுக்காக நம்மளுக்கு கால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. சரியா? அந்த முதல் விதி சொல்றேன் பாருங்க சார். அந்த ரூல் வந்து நீங்க எழுதிங்க. இந்த ஆராய்ச்சி அடிப்படையிலையும் நூல்கள்லையும் இதுதான் இருக்கும், ரிலேட்டடா தான் இருக்கும். முதல்ல வந்து உதயம், உதயம் என்பது கேள்வியாளரை குறிப்பது. கரெக்டா? ஆருடம் என்பது கேள்வியை குறிப்பது. சார் இப்ப சக்கரபாணி சார் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா சக்கரபாணி சாரை குறிக்கிறது உதயம், அவரோட கேள்வியை குறிக்கிறது ஆருடம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? இந்த உதயத்தில் நீச கிரகம், சார் எழுதிங்க, உதயத்தில் நீச கிரகம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அடுத்தது கேள்வி, ஆருடத்தில் நீச கிரகம் இருக்கக்கூடாது. சரியா? ரெண்டும் இல்ல, உதயத்துல நீச கிரகம் இல்ல, ஆருடத்துல நீச கிரகம் இல்ல. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். அடுத்த பாயிண்ட் சார், அடுத்த பாயிண்ட், கவிப்பு அதிபதி உதயத்திலேயே ஆருடத்திலே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? கவிப்பு அதிபதி உதயத்திலையும் ஆருடத்திலையும் இருக்கக்கூடாது. அடுத்தது உதயாதிபதியோ ஆருடாதிபதியோ கவிப்புல இருக்கக்கூடாது. எல்லாம் ஒண்ணுதானு சொல்றக்கூடாது, இது வேற அது வேற. ஏன்னா கவிப்பதிபதி புதன் மட்டும்தான். இங்க உதயாதிபதி செவ்வாய், ஆருடாதிபதி சனி. அப்ப செவ்வாய் சனி கவிப்புல இருக்கக்கூடாது. புதன் உதயத்திலையும் ஆருடத்திலையும் இருக்கக்கூடாது. இந்த இத்தனை கண்டிஷன் இருக்கு. இது வந்து கேள்வியின் தரத்தை காலி பண்ணணும். கேள்வி தோல்வி, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே. புரியுதுங்களா? ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப வந்தவருடைய கேள்வி என்னவா இருக்கும் சார்? வந்தவருடைய கேள்வி என்னவா இருக்கும்? சவாலா இருக்கும். எனக்கு பிரசன்னமா அது. ஏன்னா பாருங்களேன், கேள்வி எங்க சார் விழுந்திருக்கு? கும்பத்துல விழுந்திருக்கு. ஆருடம் எங்க வந்திருக்கு? கும்பத்துல விழுந்திருக்கான். ரைட். ஆருடம் கேள்வி. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். கேள்வி ஆருடத்தின் மேல் அமர்ந்த கிரகம் எதுன்னு பார்க்கணும், அல்லது ஆருட அதிபதி யாருன்னு பார்க்கணும். சார் நல்லா புரிஞ்சுங்க, ஆருடத்தின் மேல் அமர்ந்த கிரகம் யாரு, அல்லது ஆருடத்து அதிபதி யாரு, ரெண்டு பேர் யாரு, அல்லது ஆருடத்தை கடந்த கிரகம் யாரு? மதி ஆருடத்தை கடந்துருக்கு. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கான்? ரொம்ப சிந்தனையா, ரொம்ப டென்ஷனா. ஏன்னா ஆருடத்துக்கு 6 கூடையவனாவும் உதயத்துக்கு 4 கூடையவனாவும் இருந்தான். தூக்கமே இருந்திருக்காது. அதனாலதான் 150க்கு பிரசன்னம் போட்டிருக்கு. பாவம். என்ன இப்ப பாருங்க, இப்பதான் இதுல இருக்கக்கூடிய விஷயமே எடுக்க போறேன்.
இப்ப ஆருட அதிபதி உதயத்திலிருந்து எண்ணும் போது, ஆருட அதிபதி யாரு? சனி. சனி ஆருட அதிபதி. உதயத்திலிருந்து எண்ணும் போது எத்தனாவது அதிபதி வருவார்? 10க்கு அதிபதி வருவாரா? ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் ஆருடத்தை நோக்கி வருகிறாரா? ஆருடத்து அதிபதி யாரோ அவர் உதயத்துக்கு 2 ஆதிபத்தியம். ஆனா முதல் ஆதிபத்தியத்தை தான் நீங்க எடுத்துக்கணும் கேள்விக்கு. 10க்கு அதிபதி. அப்ப என்னது? தொழில், வேலை சார்ந்த கேள்வி வரும். வருமா வராதா? வரும். சார் திருப்பி சொல்றேன், ஆருட அதிபதி அல்லது ஆருடத்தின் மேல் அமர்ந்த கிரகம் எதுவோ உதயத்திலிருந்து எண்ணும் போது அந்த ஆதிபத்தியம் எத்தனாவது ஆதிபத்தியமா, அந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் எத்தனாவது ஆதிபத்தியமா முதல்ல வருதுன்னு பாருங்க. கரெக்டா? அங்க போய் நிக்கும் உங்க கேள்வி. அப்ப சனி வேலை தொழில் வந்துட்டுதா? சார் இப்ப ஆரூடத்துல இருக்க அதிபதி பாத்தீங்கன்னா சனி. அப்புறம் ஏன் சார் உதயத்துல இருந்து சனி இருக்கிற இடத்துக்கு தான் சார் கவுண்ட் பண்ணணும்? உதய நபர் இல்லைங்க, அந்த நபர் அதை நோக்கி தானே கேட்கிறார். ஆருடம் உதயம் இருக்கிறதுனால தானே வருது. லக்னம், லக்னத்துல இருந்து தானே நீங்க அடுத்த தசாபுத்தியா இருக்கட்டும் அல்லது கிரகத்தா இருக்கட்டும் கனெக்ட் பண்றீங்க. அப்ப லக்னம் வந்து நம்ம சந்திரனா எடுத்துக்கணும், அதனால மதியம் வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, லக்னம் வந்து உதயம். மதியம் நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆருடத்தை கடந்த கிரகம், அவ்வளவுதான். ஆருடத்தை கடந்து இருக்கு. அப்ப குழப்பம் இருந்திருக்காங்க, குழப்பத்தை மன தைரியம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆருக்கு அதிபதியா இருக்கான், ஆருடத்துக்கு உதயத்துக்கு சுகாதிபதியா இருக்கான்றதுனால ஆருடத்தை கடந்து இருக்கிறதுனால அந்த கேள்வி நம்ம, நீங்க குழப்பத்துல இருக்கீங்களா, மனநிலை வந்து டென்ஷனா இருக்கான்றது கேட்டோம். அது கடந்துருச்சு. அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன வருது? மந்தன் ஆருடத்தை நோக்கி போறான், சனி ஆருட அதிபதியாவும் இருக்கான். அப்ப உதயத்துல இருந்து சனி எந்த ஆதிபத்தியத்துக்கு அதிபதின்றத நீங்க எடுக்கணும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அதுதான் கேள்வி. அவங்களோட கேள்வி எங்க வாழுது அப்படின்னா 10ஆம் இடத்துல வாழுது. 10ஆம் இடத்துல அவங்களுடைய கேள்வி உதயமாகுது. ஆருடம் அங்கதான் உதிக்குது ஃபர்ஸ்ட். அது நடக்குமா நடக்காதா அப்படின்னா, அந்த சனி இந்த இடத்துல நான் முதல்ல சொன்ன போறேன் கான்செப்ட், கவிப்பிலையோ நீசமாவோ கவிப்பதிபதி ஆருடத்திலேயோ நின்னுச்சுன்னா அந்த கேள்வி நீசமாகும். ஆனா இல்ல, மாறாக என்ன ஆகுது? ஆருடத்தை கேள்வி நோக்கி வரான். லாபஸ்தானமா அமைஞ்சு போச்சு உதயம் ஆருடம் ரெண்டும். சட்டாசகமா இல்ல, 6-8 இல்ல, கேந்திர கோணமா இருந்தாலும் நல்லது. அதாவது கேந்திரம் 1 4 7 10, 1 4 7 10 இப்படி இருந்தா ஓகே. திரிகோணமாக அமைந்தாலும் உதயாருடம் அப்படி இருந்தாலும் சூப்பர். இது 2 கண்டிஷன் சூப்பர். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? கொஞ்சம் அப்படியே இது அப்படியே ஒரு டைம் நீங்க ரீக்ளான்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஒரு சின்ன அதுல நீ வந்து சாயந்தரம் மந்திரம் பயிர் வாங்கிட்டா முடிய ஆண்டு குடி வைத்தானா, அதனால வந்து கேட்டா குடி வைப்பாங்க. அதுக்கப்புறம் 8 கட்டி கேள்வி அதாவது கிழக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சார் ராஜேந்திரன் சார் கொஞ்சம் மூட் போடுங்க சார் ப்ளீஸ்.
நான் வந்து சாயந்தரம் பருவமழையில எதிர்கொண்டிருக்காங்க அதோடைய ஆண்டு முடிய வைக்கிறாங்க சரி அதனால அவங்க போனா கேஸ் பட்டயத்துல இருந்து ஆக சார் ஓகே. இப்ப புரியுதுங்களா? இப்ப சனியினுடைய காரகம் என்ன சார்? சனியினுடைய காரகம் தொழில் ஜெனரலா ஆயுள். தொழில் ஆயுள். சரிங்களா? தொழில், வேலை, ஆயுள், அடிமைப்படுத்துதல், காலச்சக்கரத்துக்கு 10க்கு அதிபதி, லாபாதிபதி, காமத்திரிகோணாதிபதி. சரிங்களா? இப்ப சனியை நம்ம இங்கெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். இப்ப ஆறுடம் லாபஸ்தானத்துல உதயம் ஆறுடம் வந்து கேந்திர கோணமா அமையறதுன்றது நல்லது. இன்னொன்னு 2-11 அமையறது ஓகே. 2ன்றதை விட 11 ஓகே. ஏன்னா 2ன்றது உதயம் என்ன ஆகும்? 12வது படம். 2ஆம் இடம் என்பது சுமார், ஆனால் 11ஆம் இடம் என்பது நல்லது, லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப 2ஆம் இடம் வருமானமாக இருந்தாலும் ஆறுடம் 2ல் அமரும் போது ஆறுடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடும் உதயம். சோ இது பாத்தீங்கன்னா அது லாபஸ்தானமா அமையும். இது 3-11 அமையும். சரிங்களா? சோ இந்த இடத்துல பார்க்கும்போது சனி அப்படின்ற காரகத்தை நம்ம எடுக்கும்போது இவங்க தொழில், வேலை இந்த மாதிரி அமைப்புக்குள்ளார நம்ம எடுக்கலாம். ஆயுள் சம்பந்தப்பட்ட அல்லது அடிமைத்தனம், கீழ்நிலை தொழில். சரிங்களா? சனி அப்படின்றதுனால டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? இப்ப பாருங்க, இந்த சனியும் உதயாதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். செவ்வாய் சனி கேந்திரமா இருக்கா? ஃபர்ஸ்ட் விஷயம், செவ்வாயும் சனியும் கேந்திரமா இருக்காங்க, தங்களுக்குள்ளார மறையில. உதயம் ஆறுடமும் பெருசா நல்ல அமைப்புகளுக்குள்ளதான், லாபஸ்தானத்துலதான் உட்கார்ந்துருக்கு. நான் சொன்ன கண்டிஷன்ல ஆறுட அதிபதி அல்லது ஆறுடத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் அல்லது ஆறுடத்தின் மேல் அமர்ந்த கிரகம் உதயத்துக்கு முதல் ஆதிபத்தியமா எது வருதோ அந்த பாவகாரக கேள்வி கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அப்ப தொழில், வேலை, இதுல டிஸ்டர்பன்ஸ், இதுல டென்ஷன் எதுவும் இருக்கான்றத நம்ம கேட்டோம். சரிங்களா? தொழில், வேலை, பயம், பயம் சார்ந்த விஷயங்கள். சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கணும். இன்னொன்னு பாருங்க, ஆறுட அதிபதி அமர்ந்த பாவகாரக கேள்வி. ஆறுட அதிபதி எங்க இருக்கான்? உதயத்துக்கு 12, உதயத்துக்கு 12. சரியா? அப்ப இவங்க இப்ப ஜாப்லெஸ் தான், ஆனா அந்த வேலைக்காக பணம் கொடுத்துருக்காங்க சார். எழுதிக்க, வந்துட்டுதா விரயம். ஆறுட அதிபதி உதயத்துக்கு 12ல இருக்கான். ஆறுட அதிபதி அமர்ந்த பாவகாரக கேள்வி எங்க இருந்து எடுக்கணும்? உதயத்துல இருந்து எடுக்கணும். சரியா? இப்ப தயவுசெய்து புரிஞ்சுக்க. அடுத்தது ஆறுடம். இப்ப இது இல்லைன்ட்டாங்க சார். இந்த கேள்விக்கு பதில் உதயாதிபதி உதயத்துக்கு வந்து 10ஆம் இடம், என்ன தொழில் பத்தின கேள்வி இல்லை சார் அப்படின்னு கிளைண்ட் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ. அடுத்து நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஆறுட அதிபதி எந்த பாவத்துல நிக்கிறான்னு பாருங்க. அது சம்பந்தப்பட்ட கேள்வி விழுந்துரும், கண்டிப்பா விழுந்துரும். உதயத்துக்கு 12ல இருக்கானா விரயம். சரிங்களா? 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தான், பயம் 12ஆம் இடம். சரிங்களா? அர்த்தராத்திரியில ஜாமம் போட்டிருக்காங்க பாருங்க இவங்க. சரியா? இதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, சரி இதுவும் இல்ல, இந்த கேள்வி இல்லைன்ட்டாங்க, பயமும் இல்ல, வேலையும் இல்லை, தொழிலும் இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்ப எப்படி கேள்வி எடுக்கணும்? ஆறுடம் என்ன டிகிரியில இருக்கு சார்? அதை பார்க்கல, எழுதல. ஆறுடம் 0 டிகிரியில இருக்கு. இப்பதான் அவிட்டத்துக்கு போகுது, அவிட்டத்துல ஏறுது. அவிட்டம் 4, அவிட்டம் 3வது பாதம். சரியா?
அவிட்டம் 3ஆம் பாவத்துல உட்காருது. ஆருடம் 0°. அப்ப கிளாக் வைஸ் தானே ஆருடம் உதயம்லாம். கும்பத்துல ஏறும்போது அவிட்டம் சாரத்துல தானே ஏறும். சரியா? ஆருடம் நின்ற விழுந்த நட்சத்திரம் எதுவோ அந்த அதிபதி யாரோ அது சார்ந்த கேள்வி. 6ஆம் இடம். ருணம், ரோகம், சத்ரு. 6ஆம் இடம் உத்தியோகம். சரியா? கேள்வியில வருதா? அடுத்தது இப்படியும் கேட்டோம். தொழில் அப்படின்றது கிளைண்ட் நம்மளுக்கு சொன்ன பதில் ஆமாம். பணம் கொடுத்துருக்கியா? ஆமாம். 6ஆம் இடம் செவ்வாய் உதயம், செவ்வாயோட வீட்டிலேயே நிக்குது. சரியா? நல்லா புரிஞ்சுங்க. இன்னொன்னு, கதிர் நோக்கி வருதா? கதிர் எங்க போகுது? 6ஆம் இடத்தை நோக்கி போதா? செவ்வாய் 6ல இருக்கான். கதிர் வந்து 6ஆம் இடத்தை நோக்கி போகுது. இப்படிதானே? இதானே கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் தானே. அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கேள்வியான்றது. ஆனா சூரியன் நீசமா இருக்கு, பயம் இருக்கு. 169வது டிகிரி. 1 2 3 4 5 6 6 3 18 5 3 15 150. 150 டிகிரி சிம்மத்துல முடிஞ்சிடும். 19 டிகிரியில வந்து இங்க செவ்வாய் நிக்குது. 20வது டிகிரின்றது என்னது? மேல மூல 4, பூராட மக 4, பூரம் 4, உத்தரம் 1 பாதம். உத்தரம் 3 பாதம் 10 டிகிரி. சரிங்களா? அடுத்தது அஸ்தம் 3 பாதம், அடுத்த 10 டிகிரி. அஸ்தம் 3வது பாதத்துல சந்திரன் சாரத்துல நிக்குது. யாரு? செவ்வாய் 4 கூட சாரத்துல நிக்கிறான். யாரு? ஏன் செவ்வாயை எடுத்தோம்? 6உடன் நிக்கிற நட்சத்திர புள்ளி. மதி கடந்திருக்கா? குழப்பமா இருக்காங்க இவங்க. வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விரயம் செய்துவிட்டு குழப்பமாக இருக்கிறார்கள் என்று கேட்டோம். ஒரு 5 நிமிஷம் பேசினா ஆமான்ட்டாங்க. தைரியமா இருங்க, கிடைச்சிரும். ஏன்? உதயாதிபதி கெடல, ஆருடாதிபதி கெடல. கவிப்பதிபதி உதய ஆருடத்தை சம்பந்தப்படுத்தல. உதய ஆருடம் சட்டாஸ்தகமா இல்ல. ஆருடாதிபதி உதயத்தை நோக்கி வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுங்களா? உதயத்தின் மேல் புகர் சுக்கிரன். உதயத்தின் மேல யார் இருக்கா? வருமான ஸ்தானாதிபதி, 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி. புரியுதுங்களா? வருமானம் உண்டு, நீ இழந்ததை மீட்டுருவ, பயப்படாத. இவ்வளவுதான் சார் ஜாமகோல். இவ்வளவுதான் ஜாமகோல். இதுல எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன், சாப்ட்வேர் தப்பா இல்ல நம்ம கணக்கு தப்பான்னு தான் கேட்கணும் கேள்வி. சக்கரபாணி சார் என்ன? வெரி சிம்பிள் சார். இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த இந்த அம்மாவுக்கு நடக்கிற புத்தி என்ன தெரியுங்களா? சுக்கிர புத்தி. இன்னொன்னு புரிஞ்சுங்க, நீங்க ஆருடம் உதயம் எங்க கனெக்ட் பண்ணாலும், எப்ப போட்டாலும் அவங்களோட புத்திநாதன் போய் ஆருடம் உதயத்துல கனெக்ட் ஆவான். எத்தனை வேணா எடுத்து போடுங்க, நீங்க எத்தனை வேணா எடுத்து போடுங்க. இல்லைன்னா நம்ம தான் கனெக்ட் பண்ணணும், கொண்டு போய் பண்ணணும். நம்ம தான் பண்ணி காட்டிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100% உதய ஆருடத்துல அந்த ஜாமக்கோல் அமர்ந்தால் ஒழிய அது பிரசன்னமே இல்லை. கேள்வி சம்பந்தப்பட்டுரும், கேள்வி சம்பந்தப்பட்டுரும். உதயத்துக்கு மேல சுக்கிரன் இருக்கிறதுனால வரன் பார்த்துட்டு இருக்காங்களா? ஆமான்னாங்க. அது செகண்டரி தாங்க, அதை விடுங்க. ஏன்? கேள்விதான் பிரதானம். ஆருடம் எங்க இருக்கு? சனி வீட்டுல இருக்கு. தொழில், வேலை, ஆயுள், பயம், என்ன லாபஸ்தானம் கிடைச்சிடும், கவலைப்படாத. சனி உட்கார்ந்து இருக்கிறது உதயத்துக்கு 12ல விரயம், தொழிலுக்காக விரயம் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? உதயாதிபதி 6ஆம் இடம், ருணரோக சத்துரு, எதிரிகள் ஸ்தானம், வழக்கு மன்றம் போகணுன்ற மாதிரியான அமைப்புகள் போறான். உதயாதிபதி 6ல நிக்கிறதுனால. ஆனால் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய
சாரத்தில் அமர்ந்து ஆருடத்தை சந்திரன் கடந்த நிலை. பயம் போயிடும், பயப்படாது. பயந்து சாவாதானே, மனசை தெளிவா வச்சுக்க. சரிங்களா? சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாமகோல் ஆருடம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு மட்டும் பயன்படுறது இல்ல. அடுத்தது இவங்க கேக்குறாங்க பாருங்களேன், எவ்வளவு நாள்ல கிடைக்கும் சொல்லு? எப்படி? எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? கேள்வி சக்சஸ் ஆயிடும். உதய ஆருடம் லாபமா இருக்கு, எவ்வளவு நாள்ல கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வராங்க சார். இப்ப நம்ம என்ன பண்ணோம், எடுத்த உடனே இது சனி மந்தன் ஸ்லோவா தான் கிடைக்கும், நான் பிள்ளையார் தான் புல்லட்ல போற, சனி சைக்கிள்ல தான் வருவாருன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் இல்ல. சரிங்களா? கிரகங்களுடைய கதிர்கள் அப்படின்னு ஒண்ணு உண்டு. சரிங்களா? நம்ம அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஆனா இந்த கேள்வியை எப்படி எடுக்கிறது, நபர்னுடைய கேள்வியை எப்படி எடுப்பது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? சரி, இன்னொரு பிரசனம் போடுறேன். இது வந்து அந்த நபர் வந்து நம்ம கிட்ட கேட்காத கேள்வி, இது புரியுதுங்களா? வந்துட்டு இருக்காங்க. இது இப்போ சாயந்தரம் போட்ட பிரசனம் சார். ரெஸ்ட் எடுங்க இருக்கு. இப்போ இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டு, சரிங்களா, 6:05. 6:05 பிரசன்னம் வந்து திருவண்ணாமலையில இருந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஆருடம் உதயம் எங்க விழுந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க விழுந்திருக்கு. சாரி, இந்த பிரசனத்தை போட்டு அனுப்பின ஒரு திருவண்ணாமலையில இருக்கார். சரிங்களா? கேள்வியாளர் இல்ல. இந்த பிரசனத்தை போட்டவர் ஒரு ஜோசியர்னு வச்சுக்கிறோமே, அது எனக்கு அனுப்பி என்கிட்ட கேள்வி கேட்கிறார். நான் ஒரு பிரசனம் எடுக்கலாம், இருந்தாலும் அவர் பிரசன்னத்தை வச்சு நம்ம பதில் சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவர் ஒரு சக ஜோசியர் தானே, தப்பு இல்லை. ஆருடம் இங்க இருக்கு, கவிப்பு இங்க இருக்கு. நேரம் வந்து பாத்தீங்கன்னா 6:05 இன்னைக்கு சாயந்தரம். சார் சார் சாரி டு டிஸ்டர்ப் யூ சார், அந்த லாஸ்ட் காலம் தெரிய மாட்டேங்குது சார். எந்த லாஸ்ட் காலம் தெரியல? அந்த அந்த கட்டத்துல இந்த லாஸ்ட் காலம் 6 இது போட்டிருக்கீங்க, அது தெரிய மாட்டேங்குது. போர்டுல போட்டிருக்கீங்க இல்லையா, போர்டுல. ஓகே ஓகே சார், கொஞ்சம் ஒரே நிமிஷம். சார் பிரசன்ன பிளேஸ் சார்.
சரி, ஓகே சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் பிரசன்னத்துக்கு வந்து பதில் சொல்லிட்டோம். இருந்தாலும் திருப்பி நம்ம சொல்லிடுவோம். இதுக்கான விளக்கத்தை சொல்லுவோம். கதிர் சார், எம்ஆர்கே சார், என்ன சொன்னீங்க சார்? எனக்கு மறுபடியும் சொல்லுங்க. அந்த கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுங்க சார். அந்த லாஸ்ட் காலம் இருக்குல்ல, அது தெரிய மாட்டேங்குது, வியூல வர மாட்டேங்குது. இல்ல, எனக்கு வியூ போர்டு கரெக்டா இருக்கு சார். மத்தவங்க யாராவது கரெக்டா இருக்கா? கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. கரெக்டா இருக்குப்பா, எங்களுக்கெல்லாம் இல்ல, கரெக்டா இந்த 12 கட்டம் தெரியல கரெக்டா இருக்கு. சார். நீங்க டிஸ்பிளே ஃபுல் ஜூம் வச்சீங்களா? ஓகே ஓகே. எந்த கரெக்டா தான் இருக்கு, அதனாலதான் கேட்டுக்கிறேன். ஓகே நான் செக் அப். பிரசனம் போட்ட பிளேஸ் சார். திருவண்ணாமலை சார். ஓகே சார். கதிர் சேய் உள்ளார எழுதிடலாம். கதிர் சேய் பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு ஏன்பா? ஓகே சார். கதிர் சேய் பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு. ஓகே, இப்ப பாருங்க. உதயாதிபதி சூரியன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1-10 இருக்கு, கேந்திரமா இருக்கு. அப்ப நல்ல பிரசனமா, நெகட்டிவ் இல்ல. சரிங்களா? இவரோட கேள்வி என்னவா இருக்கும்? இவரோட கேள்வி என்னவா இருக்கும்? 6 1 டிகிரில இருக்கு சார். 6 1 டிகிரில இருக்கு. எங்க நிக்குது? கிருத்திகை சாரம், கார்த்திகை சாரம். உதயம் 12 டிகிரி, கேது சாரம். சரிங்களா? ஆனா உதயத்துல பாம்பு இல்ல. ஆனா உதயம் நிக்கிற டிகிரி கேது சாரம். சரியா? இப்ப நம்ம இந்த கேள்வி எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, உதயத்தை கடந்த கிரகம் யார்? நான் ஏற்கனவே சொன்னதுதான். உதயத்தை கடந்த கிரகம் யாரு? சேய். கவிப்புல போய் நிக்குது. அப்புறம் இதுவும் வந்து பயம்தான். கேள்வி போய் என்ன ஆயிடுச்சு? உதயத்தை கடந்த கிரகம் போய் கவிப்புல நிக்குதா? அப்ப ஒரு பயம் சார்ந்த விஷயம், ஏதோ ஒரு பயந்துருக்காரு இவரு. சரி, அடுத்து எடுப்போம். ஆருடம். ஆருடத்துல என்ன கிரகம் நிக்குதுன்னு பாருங்க. ஆருடத்துல எந்த கிரகமும் இல்ல. ஆருடத்தை கடந்த கிரகம் புதன். சரியா? ஆருடத்தை கடந்த கிரகம் என்னது? புதன். உதயத்துக்கு 2-11 ஆதிபத்தியம். அப்ப இவரோட கேள்வி என்னது? இவருடைய லாபம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் மனதுக்குள்ள இருந்திருக்கு, கடந்திருக்கு இல்லையா? ஆருடத்தை கடந்திருக்கு மால் புதன். உதயத்துக்கு 2-11 ஆதிபத்தியம். 2ஆம் ஆதிபத்தியம் வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்வி இவருக்கு உண்டு. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது, ஆருடத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம் என்ன சார்? அதேதான், குருவா? குரு 5 8. உதயத்துக்கு முதலாதிபத்தியம் என்ன? 5. ஏன் சார்? ஆருடத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம், அதனால எடுக்கிறோம். ஆருடத்தை கடந்த கிரகம் 2-11 ஆதிபத்தியம், வருமானம் சார்ந்த கேள்வி உண்டு. உதயத்துக்கு 5 8 கேள்வி உண்டு.
புத்திரம் சார்ந்த கேள்வி உண்டு, பூர்வ புண்ணியம் சார்ந்த கேள்வி உண்டு, ஆலயம் சம்பந்தப்பட்ட கேள்வி உண்டு, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கேள்வி உண்டு, அஷ்டமாதிபதி கூடுதலா பயம், 8ஆம் இடம் ஆயுள், உயிர்காரகம் குரு, குழந்தை. சரிங்களா? இப்படி எடுத்துட்டோம். இப்ப என்ன சொல்றாருன்னா, வருமானம் சார்ந்த கேள்வி கரெக்ட்னு சொல்லிட்டார். நான் கேட்டதில்ல. வருமானம் லாபம், வருமானத்தினால் லாபம் சார்ந்த கேள்வி சரி. சரியா? அடுத்தது கதிர் உதயத்தை நோக்கி வருவதால், உதயாதிபதி ஆனதால், புரியுதா? உதயாதிபதி ஆனதால். இன்னொன்னு பாருங்க, கவிப்பு எங்க இருக்கு? சந்திரன் வீட்டுல இருக்கா? கவிப்பதிபதி சந்திரன் ஆனால் என்ன? கவிப்பதிபதி சந்திரன் ஆச்சுன்னா உதய ஆர்வத்தில் சம்மந்தப்பட்டுச்சுன்னா கேள்வி ரொம்ப கேள்வியாளர் பயந்துருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா இங்க கவிப்பதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் என்னாச்சு? உதயத்தையோ ஆர்வத்தையோ டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் ஆருடம் சூரியனுடைய சாரத்தில் உதயாதிபதி சாரத்தில் அமர்ந்து விட்டது. உதயாதிபதி 2ல உட்காந்துட்டான். உதயாதிபதி 2ல, ஆருடமும் எங்க உட்காந்துருக்கு? சூரியன் சாரம். சரியா? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் 177 டிகிரில இருக்கு. 177 டிகிரி இங்க கவனிக்கணும். சரிங்களா? 177 டிகிரி இல்லையா? 150 டிகிரி இங்க முடிஞ்சு போச்சு. அப்ப 27வது டிகிரில போய் உட்காந்துது. என்ன நட்சத்திரம்? கவிப்புல போய் செவ்வாய் சாரத்துல உட்காந்துதா? சித்திர சாரத்துல உட்காந்துது. சார் பிளீஸ் அகைன் சொல்றேன், உதயாதிபதி நின்ற நட்சத்திரம் உதயமும் கேது சாரம். உதயாதிபதி நின்ற நட்சத்திரம் சேய் எனக்கூடிய செவ்வாய் சாரம், செவ்வாய் கவிப்புல. செவ்வாயோட ஆதிபத்தியம் என்ன? ஆருடத்துக்கு 7-12, உதயத்துக்கு 4-9, உதயத்துக்கு 4-9 பாதகஸ்தானம் சேய். ஒண்ணும் இல்லை சார், பாதிப்பு தான். இந்த உதயாருடம் சக்சஸ். எப்படி உதயாருடம் சக்சஸ்? நீங்க வெளியில வந்துருவீங்க, பிரச்சனை வந்துருவீங்க. ஏன்னா 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு. அஷ்டமாதிபதி குரு. சரிங்களா? ஏன் குரு எடுத்தோம்? நம்ம ஆர்வத்தை நோக்கி வர்றதுனால எடுத்தோம். அஷ்டமாதிபதி பயம் சார்ந்த விஷயம் உண்டு, அதுல கலந்துருக்கு. ஆனா முதலாதிபத்தியம் 5. கேள்வின்னு சொன்னக்கூடிய அதிபதி யாரு? கேள்வி அதிபதி யாரு? ஆரோட அதிபதி யாரு? சுக்கிரன். 8க்கு போயிடுச்சா? ஒண்ணும் இல்லை சார், ஐடி ரைடு. சரியா? ஐடி வெளியே வந்துருவார். ஏன்? சூரியன் கவிப்புல சம்பந்தப்படுது. சூரியன் என்ற நட்சத்திரம் சேய், மத்திய அரசு. நிறைய சேமிப்பு கணக்கை முடக்கி உள்ளார்கள். பாதிப்பு, பயம். ஆனால் புரிஞ்சுக்கணும், 5 கூடவன் ஆர்வத்தை நோக்கி போறான், கேள்வி நோக்கி போறான். 5 கூடவன் ஆர்வத்தை நோக்கி போறான். அஷ்டமாதிபதியா இருந்தாலும் கூட உதயத்துக்கு முதலாதிபதி என்னது? 5 கூடவனா போறான். உதயாதிபதி உதயத்தை நோக்கி போறான். தற்காலிகமான விஷயம் தான். ஏன்னா ஒரு இழப்பு இருக்கும், அவமானம், லேசா ஒரு தலை தூக்க முடியாத நிலைமை இப்ப பிரசன்ட். ஆனா இதுல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்களா? வந்துருவீங்க. ஏன்னா உதயாருடம் கேந்திரமா இருக்கு, சட்டாசகமா இல்ல. அஷ்டமாதிபதியோ உதய ஆருடாதிபதியோ நீசம் இல்லை, ஆருடாதிபதி உச்சம். ஆனா உதயத்துக்கு 8 இல்ல. உதயத்துக்கு முதலாதிபத்தியம் 3ஆம் இடம். கடுமையான முயற்சி வேணும். சரியா? தைரியம் வேணும். ஏன்? 3ஆம் அதிபதி உதயத்துக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றுட்டான். உதயத்துக்கு 6 இடத்துக்கு லாபஸ்தானத்துல வெளியே கொண்டு வந்துருவான். சரிங்களா? பயந்து வேணாம்னு சொல்லி சொன்னிச்சு. சோ எப்படி எடுக்கணும் சார்? புரியுதா? நம்ம டிகிரி எடுக்கிறோம், ஆருட அதிபதியை எடுக்கிறோம், ஆருடத்தை கடந்த கிரகத்தை எடுக்கிறோம், ஆருடத்தை நோக்கி வரும் கிரகத்தை எடுக்கிறோம், உதயம் என்ற நட்சத்திர புள்ளியை எடுக்கிறோம், உதயத்தை நோக்கி வரும் கிரகம் உதயாதிபதி, கடைசியாக கவிப்பதிபதி, மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய மதி வந்துட்டானா மனக்குழப்பம் இருக்கும், பயம் இருக்கும்.
5ஆம் இடம். சரிங்களா? கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். பயத்திலே பாதி பிரச்சனை கொடுத்துரும். கவிப்பு எடுக்கணும்னு சொல்றாங்க. கவிப்பதிபதி எந்த பாவத்துல நிக்குதோ அது சார்ந்த கேள்வி இருக்கும். பூர்வ புண்ணியத்துல இருக்கலாமான ஒரு கேள்வி வரும். இல்ல ஊர் விட்டு கொஞ்ச நாள் வெளியில போயிருக்கட்டமான ஒரு கேள்வி வரும். எதுவுமே இல்லைன்னா கவிப்பதிபதி கடைசியில எடுத்து காட்டுன்னு சொல்றான். என்ன கேட்ட கேள்வியில 98% ஃபெயிலியர் ஆகாது. வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? புரியுதா சார்? ஏன் ஐயா புரியுதுங்க. ஐடி ரைடு அப்படின்னு வந்ததுன்னா இந்த இடத்துல இன்கம் டாக்ஸ் ஆறுடத்தை புதன் கடந்திருக்கிறார். வருமான ஸ்தானாதிபதியா உதயத்துக்கு 2க்கு அதிபதியா இருந்து நீ வருமானத்துக்கு தகுந்த டாக்ஸை கட்டியிருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். புரியுதா? வருமானம் எடுத்தோன்னே தானே நான் சொன்னேன். ஆறுடத்தை புதன் கடந்திருக்கு. உதயத்துக்கு 2 11க்கு ஆதிபத்தியம். வருமானம் சார்ந்த கேள்வி உண்டா இல்லையா? என்ன உதயம் பாதிப்பு, உதயாதிபதி பாதிப்பு. ஏன் உதயாதிபதி இண்டிகேட் பண்றது 2ஆம் இடம், ஆறுடாதிபதி இண்டிகேட் பண்றது உதயத்துக்கு 8ஆம் இடம் இல்லையா? அப்ப அந்த கேள்வியாளர் தற்காலிகமா பாதிப்புல இருக்கார். ஆனா கேள்வி சக்சஸ் ஆகும். சார் புரியுதா? ஐயா புரியுதுங்க ஐயா. ஒரு கேள்வி, அதாவது உதயாதிபதி 8ல மறையறதுனால அவங்க தலைமறைவாங்க அப்படின்னு சொல்ல. உதயாதிபதி ஆறுடாதிபதி ஆறுடாதிபதி 8ல மறையறார் உதயத்துக்கு. அதாவது தலைமறைவாங்க அந்த மாதிரி இல்ல ஒரு தற்காலிகமான பயம் தான் கொடுக்கும் தினேஷ். இது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி இல்ல. இந்த பிரசன்னம் எங்கன்னா இந்த உதயாருடன் சட்டாசகமா இருந்தாதான் ஆளு இல்ல. இல்லது உதயத்தில் நீசக்கோள், உதயத்துல நீசக்கோள் எதுவும் இருக்கா? இல்ல. ஆறுடத்துல நீசக்கோள் எதுவும் இருக்கா? இல்ல. இன்னொன்னு சொல்லிட்டா, இந்த உதயத்திலயோ ஆறுடத்திலயோ ஏதாவது கிரகம் நீசம் அடையுமா? அடையாது. எந்த கிரகமும் நீசம் அடையாது. ரிஷபத்திலையும் சிம்மத்திலையும், இன்னொன்னு கும்பத்திலையும் உள்ள பூதாது. இந்த ஸ்திர ராசிகள்ல எந்த கிரகமும் நீசம் அடையாது. ஸ்திர ராசியே உதய ஆறுடமா அமைந்தால் ஜாதகர் மனோதிரத்தோட அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவாங்க. சார் இது ஒரு ஹிண்ட் எழுதிங்க. ஸ்திர ராசிகளில் உதய ஆறுடம் அமர்ந்துன்னா ரொம்ப ஸ்திரமா அவங்க வெளிப்படுவாங்க, வெளியில வருவாங்க. நிறைய விஷயம் இருக்கு சார். ஜோதிட சாஸ்திரம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய கலை. சரியா? ஜாதகத்துக்கு பலன் எடுக்கணுமே எடுத்துடலாங்களாட்டுங்க. எடுத்துடலாம். ஜாதகத்துக்கு பலன் எடுக்கிறதுன்றதை தாண்டி அதுல பலன் எடுக்க தெரிஞ்சாதான் இதுல எடுக்க முடியும்னு கிடையாது. கொஞ்சம் நான் என்ன சொல்றேன்னா, ஆறுடாதிபதி நின்ன வீடு, உதயாதிபதி நின்ன வீடு, நீங்க உதயத்தான் எடுக்கணும். கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே வீணா போயிடும். சரியா? சார் ஸ்திரத்தில் உதயமும் ஆறுடமும் அமைஞ்சதுன்னா அவங்க அந்த பிரச்சனையில இருந்து எளிதில் வெளியே வந்துருவாங்க. ரொம்ப ரொம்ப எளிதில் வெளியே வந்துருவாங்கம்மா. இது நல்ல ஒரு ஹிண்ட் நீங்க எழுதிங்க. ஸ்திரம் அப்படின்றது என்னது? உறுதின்னு அர்த்தம். ஏன்னா உதயம் அப்படின்றது ஒரு நபரை குறிப்புது. சரியா? ஆமா. விருச்சகத்துல சந்திரன் நீசம் அடையும். கொஞ்சம் பயந்து இருப்பாங்க. யாராவது பின் தூண்டுதல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு சப்போர்ட்டா வெளியே வந்துருவாங்க. அவங்களும் நல்லா ஒரு எஃபோர்ட்டா வெளியில வந்துடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஜோதிடத்தை ரொம்ப எளிமையா புரிஞ்சுங்க. ரொம்ப போட்டு கடினமா போட்டு பெசிஞ்சு அப்படியே நம்ம எடுத்தாக அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரியா? சார் இது ஒரு 2 உதாரண சார்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நம்மளுக்கு கேள்வி சொல்லலை, நம்ம இப்படிதான் இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்தோம். சரிங்களா? முதல் விஷயம் நான் சொன்னதுதான், ஆறுட அதிபதி யாரோ அல்லது ஆறுடத்தை கடந்த கிரகம் யாருன்னு பாருங்க. 2த்தும் நீங்க உதயத்துல இருந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட கேள்வியை எடுத்துடலாம், டைரக்டா எடுத்துடலாம்.
சரிங்களா? இப்படிதான் கேட்கணும். அடுத்து ஆருடத்தை நோக்கி வர கிரகம் எதுவோ அந்த கிரகம் உதயத்துக்கு எந்த ஆதிபத்தியம். அடுத்து உதயாதிபதி போய் நிக்கிற வீட்டினுடைய பாவகாரகம் அல்லது அந்த கிரக காரகம். இதுக்குள்ளதான் கேள்வி இருக்கும் சுத்தம். வேற எங்கேயும் வெளியே போகாது. வேற எங்கேயும் வெளில போகாது. இது எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே. இன்னைக்கு டிரான்சிட் எடுங்க. இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. ஜாமக்கோள்லயே ஒரு ரூல் சொல்லி தரேன் அதுல. திருவோணம். இன்னைக்கு திருவோண நட்சத்திரமா? ஆமா. இப்ப சந்திரன் கனெக்ட் ஆகும் பாருங்க. சந்திரன் நகரத்துல இருக்கா? இல்ல இதுல பாருங்க, தனுசுல இருக்கா? ஜாம கிரகத்துல திருவோண நட்சத்திர அதிபதி என்னது? 5ஆம் இடம். அந்த ஆதிபத்தியத்துக்கு அதிபதி யாரு? குரு. அவனே அஷ்டமாதிபதியா உதயத்துக்கு? ஆருடத்தை நோக்கி போறானா? 8ஆம் இடம் கனெக்ட் ஆயிடுச்சு இல்ல திருப்பியும். திருவோண நட்சத்திரம்னு சொன்னோம். அப்புறம் அந்த வீட்டுல தானே கவிப்பும் இருக்கு. 12ஆம் இடம் உதயத்துக்கு. ஆருடத்துக்கு 3ஆம் இடம். கடுமையான முயற்சி வேணும் வெளியில வர்றதுக்கு அந்த விஷயத்துல இருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பலன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு. என்ன பலன் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விதமான விதிகள் உண்டு. ஆனால் அதி முக்கியத்துவம் வாய்ந்த விதிகள் அவ்வளவுதான். இவ்வளவுதான் ரூல். இதுக்குள்ளார நம்ம எடுத்தாலே போதுமானது. சரிங்களா? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இப்ப இதுக்கு முன்னாடி போட்டது தொழில் சார்ந்த விஷயத்துக்கான பிரசன்னம். இது வந்து ஒரு பண விஷயத்துல அல்லது பினான்சியலா சஃபர் ஆனது ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான பிரசன்னம். ஏன் அது லாஸ் அப்படின்னா, உதய ஆருடம் கேந்திரமா இருந்தும் கூட ஆருடாதிபதி உதயத்துக்கு எட்டுக்கு விட்டான். சரியா? உதயத்துக்கு அஷ்டமாதிபதி ஆருடத்தை நோக்கி போறான். அவன் 5 கூட வெளியில வந்துருவாங்க. அடுத்த விஷயம் என்ன? உதயமும் கேது சாரம், உதயாதிபதியும் செவ்வாய் சாரம். செவ்வாய் எங்க போகுது? கவிப்புக்கு போகுது. ரொம்ப ரொம்ப இன்டெப்தா டிகிரி வைஸ் எடுத்தீங்கன்னா அப்ப கவிப்பும் கனெக்ட் ஆகுது உதயத்தோட, பாம்பும் கனெக்ட் ஆகுது உதயத்தோட. சரியா? உதயத்தை அடுத்து என்ன கிரகம் தொடும்? சூரியன் தொடும். உதயத்தை உதயாதிபதி தொடும். அப்ப இவங்களுக்கு வந்து அனுகூலம் உண்டு. ஸ்ட்ராங்கா தான் இருப்பார். வெளியே வந்துடுவார். அடுத்தது ஆருடத்தை என்ன தொடும்? குரு தொடுவார். ஆனா ஆருடத்துக்கு அவர் யாரு? அஷ்டமாதிபதி. உதயத்துக்கு அஷ்டமாதிபதி. புரியுதுங்களா? ஸோ 2 ஆங்கிள் நீங்க எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த பயம் சார்ந்த விஷயம் இந்த இடத்துல உழுது. சரியா? இன்னொன்னு புதன் கடந்திருக்கு. அதனாலதான் அந்த பினான்சியல் உதயத்துக்கு 2-11 இருந்தாலும் கூட இந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல டாக்ஸ் ஃபைலிங் எல்லாமே புதன் தான். காலச்சக்கரத்துக்கு 6க்கு அதிபதி இல்லையா? இப்படி எடுக்கலாம். இது வந்து ஒரு லாஸ், விரயம் சம்பந்தப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியும் பாத்தீங்கன்னா அது வேலை சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப திருமணம் சார்ந்த பிரசன்னம் அப்படின்னா எப்படி சார் இருக்கும்? அதுக்கு எப்படி நம்ம எடுக்கணும்? இது உதயாருடன் 10ஆம் இடமா இருக்குல்ல. இது தொழில் சார்ந்த கேள்வி. நான் முன்னாடி எடுத்த டெண்டர்ஸ் எல்லாமே லாஸ். ஏன்னா ஆருடத்துக்கு அஷ்டமாதிபதி ஆருடத்தை நோக்கி போறதுன்றதும், உதயத்துக்கு அஷ்டமாதிபதி ஆருடத்தை நோக்கி போறதுன்றதும், ஆதிபத்திய ரீதியா 5 கூடையான இருந்தாலும் எதிர்வரும் விஷயங்கள் நல்லா இருக்கும். அடுத்து தசாபதியை கனெக்ட் பண்ணீங்கன்னா அது இன்னும் ஈஸியா எவ்வளவு நாள்ன்றதை சொல்லலாம். கதிர் எடுத்தோம்னா ஈஸியா சொல்லிடலாம். இன்னும் 2-3 விஷயத்துல சொல்ல முடியும். இந்த மாதிரி பல ஆங்கிள் கனெக்ட் பண்ணலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வரும் பிரசன்னம். 3, 7, 11 இப்படி கனெக்ட் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டே தரேன். சரிங்களா? இப்ப இது புரியுது இல்ல சார் எல்லாருக்கும்? இது டவுட்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கீங்க. நான் பின்னாடி வரேன்.
ஓகே சார். இப்ப முன்னாடி பிரசமா இந்த பிரசமா சரிங்களா? இது முதல்ல போட்டது தொழில்முறை பிரசமா, தொழிலுக்கான வேலைக்கான பிரசமா. அடுத்தது போட்டது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வருமானம் சார்ந்த ஏறக்குறைய தொழில் சார்ந்த அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா ஆருடம் உதயம் திரிகோணம் 10ஆம் இடமா இருக்கு, உதயத்துக்கு ஆருடம் சரிங்களா? இதையும் நம்ம எண்ணிக்கையில வச்சுக்கணும். உதயம் ஆருடம் கேந்திரமா இருக்கு, 1-7 இருக்கு அல்லது 1-11 இருக்கு அப்படின்னாலும் காம திரிகோணங்கள் கனெக்ட் ஆகும்போது அந்த இடத்துல கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் வரலாம். அல்லது ஆருடத்திலேயோ அல்லது உதயத்திலேயோ சுக்கிரன் தொடர்பாச்சு அப்படின்னா, அல்லது உதயத்துக்கு 7ஆம் அதிபதி கனெக்ட் ஆகுது அப்படின்னா அது சார்ந்த கேள்விகள் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி பல விதிகளை தொடர்பு படுத்தி தான் ஜாமகோல் பிரசன்னம் அப்படின்றதுக்கான பதில் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எளிமையான விதிகள் தான் நான் இப்ப சொல்லி கொடுத்தது. இருந்தாலும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இன்னைக்கு, போன் மேல போன். அது இந்த சீட்ல வந்து உட்கார்ந்த பிறகுதான் போன் அடிக்குது. ஒரு நிமிஷம். சரி, இதோட இன்னைக்கான வகுப்பு நம்ம நிறைவு பண்ணிக்கோம். மீண்டும் மற்றொரு பதிவு. நம்ம வெள்ளிக்கிழமை இல்லாம நடுவில் எதனா ஒரு 2 கிளாஸ் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. நைட் ஷிஃப்ட் வரும், அப்ப நம்ம எதனா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். உங்களுடைய சந்தேகங்களை தயவு செய்து குழுவில் போடணும், குழுவில் பதிவு செய்யுங்க. ஏதோ நம்ம வகுப்பு அட்டன் பண்ணோம் போனோம்னு இல்லாம குழுவில் பதிவு செய்யணும். உங்களோட சந்தேகங்களை நேரடியாக எனக்கு வந்து முகத்திரையில கேட்கணும், ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கணும். அதுதான் எனக்கும் தேவை. அப்பதான் உங்களுக்கும் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60க்கும் மேற்பட்ட பிரசன்ன விதிகளே உண்டு. 60க்கும் மேற்பட்ட பிரசன்ன விதிகள் உண்டு. அதுல ஜாமகோல் பிரசன்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப 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 யூனிக்கான பதில் கொடுக்க முடியும் அதுல நம்மளால. ஆனா நம்ம இப்ப நண்பர் ஒரு அண்ணா ஒருத்தர் சொன்னார் எனக்கு, இதுல வந்து அடிப்படை ரொம்ப பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கணும் போல் இருக்கு. இது கிடையாது. ஆனா அவன் நான் போடுற மாதிரி அஸ்வினி முதல் ரேவதி வரை தெரிஞ்சா எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? நம்பிக்கை இருந்தாலும் நீங்க எல்லாத்தையும் செய்ய முடியும். போதும் சரிங்களா? உங்க தேவை நம்பிக்கை தான். தசா புத்தியே இல்லாம ஜாமகோல் வச்சு மட்டுமே பிரசன்னம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, பதில் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சிருக்காங்க சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த ஒரு டூல் அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்துல நான் கிளாஸ் வகுப்பை ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்பேன், உதயத்தை கணிச்சிடலாம், வர நேரத்தை வந்து நீங்க லக்னமா கூட எழுதி வச்சிடலாம். ஆனா அந்த வர கிளைண்ட போய் எதனா ஒரு 12 கட்டத்தை போட்டாங்க, எங்கன்னா போய் உட்கார போடான்னு சொல்லுங்க. இல்ல ஏன்னா ஒரு 12 கட்டத்துல போய் ஒன்று தோடு டச் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அவன் எதை போய் தொடுறான்னு பாருங்க. அது உதயத்துக்கு அந்த பாவகம் எத்தனாவது பாவகம், அவர் எந்த பாவத்தை போய் டச் பண்ணாரோ அந்த பாவகம் உதயத்துக்கு எத்தனாவது பாவமா வருதுன்னு பாருங்க. அந்த பாவாதிபதி அந்த அவரு போய் தொட்டாரு பாருங்க, அந்த கேள்வியாளர், அந்த பாவாதிபதி உதயத்துக்கு எந்த பாவத்துல போய் நிக்குதுன்னு பாருங்க. அது எங்க போய் நின்னாலும் அந்த பாவாதிபதி உயிர் காரகம் என்னன்னு பாருங்க, பொருள் காரகம் என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல பிரசனத்தை இப்படிதான் எடுத்தாங்க. அது சக்சஸ் ஆகுமா அந்த கேள்வி என்பது, அந்த நபரை திருப்திப்படுத்துமா, வெற்றி கிடைக்குமா அந்த கேள்வி அப்படின்னா, உதயாதிபதி ஆருடாதிபதி பாதிப்படையக்கூடாது, உதயாதிபதி ஆருடாதிபதி கவிப்புல இருக்கக்கூடாது, கவிப்பதிபதி உதய ஆருடத்துல இருக்கக்கூடாது, உதயத்துக்கு மேல நீசக்கோள் இருக்கக்கூடாது, ஆருடத்துக்கு மேல நீசக்கோள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பல்வேறு சினாரியோஸ் இருக்கு. அப்புறம் டிகிரி, நட்சத்திர அதிபதி, இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கேள்வியே தப்பு. போ, எதுக்கோ வந்திருக்கான்டா நம்மளை சோதிக்கிறதுக்குன்னா என்ன, நிறைய இருக்கு விதிகள் அதுக்குள்ளார. ஸோ இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு